ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வால்யூம் ஆர் வேர் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம், எனர்ஜி ரீடிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு பிரச்சனையாயிட்டு பிரிஞ்சுட்டாங்க, ஓகே, ஒரு கப்பிள். அதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தர் வந்துட்டு ஈகோ பிடிச்சவங்களா இருக்காங்க. ஸோ இவங்களால தான் அந்த பிரிவினை ஏற்பட்டிருக்கும். இல்லாட்டி அந்த பிரச்சனைனால இவங்க மனசு இறுகிருச்சு. ஸோ ஈகோனால நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பிஸி ஆகிட்டாங்க. அவங்கள வந்துட்டு அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்கள வந்துட்டு எவ்வளோ பிஸி ஆக்க முடியுமோ அதை பண்ணிவிட்டு இப்போதைக்கு தொடச்சி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி மற்றவங்கக்கிட்ட சொல்லி பாவனை காட்டிகிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு ஸோ வேலையில் போயிட்டுருக்கும்போது அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. இன்னும் சில பேருக்கு வந்து மேரேஜ் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நீங்கள் வந்து இவ்வளோ பேட் ரெப்யூட்டேஷன் வச்சுருக்கறனால ஒருவேளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதே வந்துட்டு ஒரு காசுக்காக தான் அப்படின்ற மாதிரி நினைக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் லவ் ட்ரையாங்கிள். ஸோ அந்த தேர்ட் பர்சனாக இருக்கிறவங்க வந்துட்டு உங்களை ஸ்டாக் பண்ணிவிட்டு நீங்கள் கெட்டவங்க தான்ற மாதிரி உங்களோட ஆளை வந்து உங்களை சேர விடாமல் பண்ணுறாங்க. ஸோ டேக் வாட் எவர் ரெசனேட்ஸ் அண்ட் லீவ் த ரெஸ்ட். அதுக்கு ஃபோட்டோ ப்ரூஃபு, அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டாக் பண்ணுறது, சைபர் புல்லியாக இருக்கிறது. நீங்கள் எதை கமெண்ட் பண்ணாலும், எங்கே போய் கமெண்ட், யூடியூப்பில் கமெண்ட் பண்ணாலும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணாலும் உங்களை தேடிட்டு வந்து அங்கே உங்களை வந்து தப்பாக பேசுகிறது, ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படியெல்லாம். ஸோ இதை பண்ணுறவங்க வந்து நார்சிசிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள பிளாக் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் ஓடி போனாலும் அதை வந்து தடுக்க முடியாதுன்ற மாதிரி அவர் இது கொடுத்துட்ருக்காங்க. அவங்க இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அவங்க சோலே அவங்க செல்லிங் சோல் ஃபார் கான்ட்ராக்ட்ஸ். நீங்கள் வந்து அதை உங்கள் உழைப்பால் பெற்றிருப்பீங்க. ஸோ உங்களவுக்கு அவங்களும் வரணுன்றதுக்காக அவங்க வேறு மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி உங்களை தடுக்கிறது, இல்லாட்டி அவங்க வந்து உங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு வந்துட்டு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் போடுறது, தப்பான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிறது, பிளட் மேஜிக் அந்த மாதிரி சொல்லி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் உங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியும். அப்புறம் அதே சமயம் உங்கள் மேலே ரொம்ப ஜெல்லஸாக இருக்காங்க இல்லையா, அதனால் நீங்கள் திரும்ப வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. உங்கள் மேலே தான் தப்புன்ற மாதிரி அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அலையிறாங்க. வேறு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரியும், உங்கள் லைஃப் ஈவெண்ட்ஸ் என்ன நடந்துச்சோ அதை வந்து உங்களுக்கே அகெயின்ஸ்டாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஓடவே கூடாதுன்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் தேர் ஹாண்டட் பை த மெமரிஸ். அண்ட் இதனால் இந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில பேர் அவங்களுக்கு அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதனால அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஒரு சில என்டைட்டிஸ் அவங்கள சுற்றி வருது. நீ கொடுத்த சாக்ரிஃபைஸ் எங்களுக்கு போதலை, எனக்கு என்ன கொஞ்சம் வேணும் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வந்து உங்களை பழி வாங்குறதா நினச்சிட்டு அவங்களே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு போர்ட்டலை தெரியாமல் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த எனிமீஸ்க்கு அவங்களுக்கே பிளாக் ஆகிறது, ஹெல்த் இஷ்யூஸ், அப்புறம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா பாயிண்ட் ஆஃப் இடத்துல இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்துட்டு உங்களுக்கு டெலிபாத்திக்காக மெசேஜ் அனுப்புறது, உங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, அப்புறம் உங்களுக்கு எதிராக ஏவல்கள் அது மாதிரி, இல்லாட்டி பிளாக் மேஜிக் பண்ணுறது, இல்லாட்டி ட்ரீம் மேனிப்புலேஷன் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரீம்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து நைட் மேர்ஸ் கொடுக்கறது, இல்லை ட்ரீம் பேரசைட்ஸ் கொடுக்கறது, அது இன்டைரக்ட் ஆர் டைரெக்டாக அந்த மாதிரியெல்லாம். பட் அவங்க மனசில் வந்து நீங்கள் வேணுன்ற அந்த ஈகோ தான் போயிட்டுருக்கு. அது வந்து ஒரு ஜென்யூனாக இருக்கிற மாதிரி தெரியல. ஜென்யூனாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வரட்டும், இல்லாட்டியும் பரவாயில்ல, ஐ கேன் சர்வைவ் பிகாஸ் ஐம் ஹாப்பி வித் மை செல்ஃப், ஐ கேன் மேனேஜ் அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டு தான் விடுவாங்களே தவிர அவங்க வந்து எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அவங்க சந்தோஷமும் நம்மளுக்கு முக்கியம் தான் அவங்க யோசிப்பாங்களே தவிர அவங்க வந்துட்டு நான் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு இந்த பர்சன் எனக்கு மட்டும்தான் வேணும், ஏதோ ட்ரோஃபி மாதிரி க்ளோரிஃபை பண்ண மாட்டாங்க. ஓகே, உங்களை ஒரு மனுஷனாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே அங்கே அது கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் உங்களோட லவ் ஸ்டோரியில் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் கப்பலாக இருந்த 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க. ஸோ அது இன்னொன்னா வந்து அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த பர்சன் வந்துட்டு உங்களை திருப்பி சேர விடக்கூடாது உங்களோட ஆள் கூட அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம், உங்களை போய் தப்பாக பேசிட்டும் மேனிப்புலேட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கே வந்து எதிராகிடுச்சு. ஒரு சில பேர் வந்து தப்பிக்கிறாங்க. பட் வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட ஆள் வந்து அவங்களுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த பர்சன் வந்துட்டு உங்கள் நினைப்பில் தான் இன்னமும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து அந்த பர்சன்கிட்ட உங்களை போய் தப்பாக பேசுகிறனால நான் இவ்வளோ கஷ்டத்தை நான் எதுக்கு அனுபவிக்கணும், அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ என்ன வர்த்தா அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க.
அப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட பேசிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. ஸோ அதனால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் ஆளை வந்து தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட், ஓகே, அப்படின்ற மாதிரி இந்த பர்சன் வந்து குழம்பிட்டு இருக்கிறத அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த சுச்சுவேஷனை. அப்புறம் இவங்களுக்கு எங்கே போய் பார்க்குறது, என்ன பண்ணுறது, இது எப்படி சரி பண்ணுறது, உங்ககிட்ட திரும்ப வரணுமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் தெரியலையேன்ற மாதிரியெல்லாம் அந்த குழப்பீட்டில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க மேலே தான் தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் யுவர் ரைட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெரிஞ்சிருந்தாலும் அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலையே, நீ வேறு தனியாக போயிட்ட அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு, அதாவது உங்கள் ஆளுக்கு வந்து எந்த ஒரு யோசனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் வந்துட்டு பிளாக் மேஜிக் போடுறாங்க இந்த பர்சன். அப்புறம் ஐ விஷ் ஐ குட் பி a டிஃப்ரெண்ட் பர்சன் சொல்லிட்டு இவங்க மாற நினச்சாலுமே அவங்கள மாற விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு சில கேசஸில் அவங்க ஆளே தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பிளாக் மேஜிக் போட்டு உங்களை போக விடாமல் பண்ணுறாங்க. அதே சமயம் வேறு ஒரு பொண்ணை உங்க கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு ஈகோ வச்சுட்டு நானும் வேறு பொண்ணை பிடிச்சிட்டா பாரு, வேறு பையனை பிடிச்சிட்டா பாரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனால் அவங்களுக்கு எதுவும் இருக்குது, ஐ எம் அஃப்ரைட் டு லூஸ் யூ, நீங்கள் உண்மையை தான் சொல்லியிருக்கீங்க, உண்மையாக தான் இருந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுமே அவங்களால விட முடியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது. அப்புறம் ஹவு குட் யூ எவர் ஃபர்கிவ் த மெஸ் ஐவ் மேட், அதுவும் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் தேர் ஹோப்பிங் ஃபார் யூ, நீங்கள் அவங்க கண்ட்ரோல்லே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதே சமயம் யூ டிசர்வ் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் யோசிக்கிறாங்க. இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சுட்றீங்க அப்படி இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு சூட் ஆக மாட்டீங்க, யூ டிசர்வ் பெட்டர், நான் வேறு மாதிரி போய்க்கிறேன். ஒரு விஷயம் நீங்கள் வந்து உங்களே ப்ளேம் பண்ணிக்கிறீங்க. இல்லாட்டி அவங்க வந்து ஓகே நான் தான் தப்பு, எனக்கு தெரியுது, நீ யூ டிசர்வ் பெட்டர், பட் நான் அதை வந்து உங்களை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டோன்ட் வெயிட் ஃபார் மீன்ற மாதிரி இருக்கீங்க. இல்லாட்டி அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. பட் இருந்தாலும் விட முடியல, அவ்வளோ சீக்கிரம் விட முடியல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு மிக்சட் எனர்ஜியாக தான் இங்கே வந்திருக்கு. ஸோ டேக் வாட் எவர் ரெசனேட்ஸ் அண்ட் லீவ் த ரெஸ்ட். விச் ஸ்டோரி இஸ் யோர்ஸ்? எவ்ரி ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். யாருக்குமே சிமிலர் ஸ்டோரிஸ் இருக்காது. இங்கே முயற்சி பண்ணுறாங்க ஒரு சில பேர் அது அவங்களோட பிரச்சனை வெளியே வர்றதுக்கு. இன்னொரு சில பேர் வந்துட்டு நான் இப்படி தான் இருப்பேன், நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ நிறையா அந்த காற்று வெளியிடை அதிலெல்லாம் வந்து ஒரு டயலாக் சொல்லுவாங்க கார்த்திக், என்ன மாற்றிடுவேன்னு எனக்கு தெரியும், நீ என்ன மாற்றிடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு மேன் சைல்டெல்லாம் தேவையே கிடையாது. க்ரோனப்பாக இருந்துமே அந்த மெச்சூரிட்டி கிடையாது. மற்றவங்க வந்து தன்னை திருத்தணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இட் வில் நெவர் சேஞ்ச். ஆனால் நீங்கள் விலகி போயிட்டீங்கன்றதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. இது வந்து அவங்களுக்கு மறுபடியும் நீங்கள் உங்கள்கிட்டேருந்து ஆக்சஸ் வேணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இப்போ பேச முடியாது, டேரெக்டாக பேசுகிறதுக்கு ஈகோ தடுக்குது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே ஜெயிச்சு தான் பழக்கம். இப்போ நீங்கள் மட்டும் அவங்க சொல்கிறத வந்து எதிர்மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க சொல்கிறதுக்கெலாம் நீங்கள் மண்டை ஆட்டலை, நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதனால அவங்க ரொம்ப ஹர்ட்டாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பர்சனுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் தெரியல. ஸோ இவங்களும் சரியில்லை. அப்புறம் நீங்கள் தனியாக போனாலும் இவங்க விட மாட்டேங்கிறாங்க, உங்களை போய் தப்பாக பேசி பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் தனியாக இருக்கவும் பிடிக்க மாட்டேங்குது, முடியல. ஏன்னா அவங்க ட்ராமாலே மூழ்கியாச்சு. அதுக்கப்புறம் உங்களை தொடச்சி விட்டுட்டு தான் மற்றவங்க கிட்ட வந்து அவங்க காட்டிக்கிறாங்க, நீங்கள் தான் பிரச்சனைன்ற மாதிரியும் அவங்க உங்களை விரட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இட்ஸ் ஆப்போசிட், நீங்கள் தான் வந்துட்டு அவங்கள வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்கீங்க. யா, ஐ கான்ட் டாக் டு யூ ரைட் நவ், வில் திஸ் எவர் சேஞ்ச், வாண்ட் யூ பேக். அண்ட் எப்போவுமே உங்களோட நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற பார்க்குறது, அதுக்கப்புறம் நீங்கள் தான் தப்பு பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஒன்றும் உத்தம கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது, ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து உங்கள் மேலே போடுறது. அப்போது ஒன்லி தென் தே கேன் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். அதாவது அவங்க ஈகோ பூஸ்ட் பண்ணுற மாதிரி, தான் எந்த தப்பும் பண்ணாத மாதிரி, அட்லீஸ்ட் நீங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு இன்னசென்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பண்ண தப்ப அவங்க வந்து கொஞ்சம் சூது பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட், யுவர் ரைட், ஐ எம் பிளாக்ட். ஸோ ரெண்டு பேருமே இங்கே பிளாக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஐ விஷ் ஐ குட் பி டிஃப்ரெண்ட் பர்சன், ஐம் அஃப்ரைட் ஆஃப் லூசிங் யூ. ஸோ இதெல்லாம் இன்செக்யூரிட்டிஸ் கிட்டேருந்து வர்றது தான். அப்புறம் ஒரு மேனிப்புலேஷன் யூஸ் பண்ணி உங்களை பிடிக்கிறது, கேஸ் ரைடிங் பண்ணி உங்களை பிடிக்க பார்க்குறாங்க. நான் மாறிட்டேன், கிட்ட திரும்ப வந்துடு அப்படின்ற மாதிரி கெஞ்சுற மாதிரி போகிறாங்க. பட் அது கிடையாது, அவங்க மாறினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சைபர் புல்லிங் பண்ணுறது, நீங்கள் முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது இல்லை கப்புள்ஸாக இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, அதை வந்து உங்களுக்கு எதிராக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு வீக்னஸாக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு வீக்கான இடத்துல நீங்கள் சொல்லியிருப்பீங்க உங்கள் விஷயத்த.
இந்த மாதிரிலாம் நான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, இதெல்லாம் எனக்கு தப்பாக நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதுவே வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு இமோஷ்னலாகவும் மென்டலாகவும் பிரேக் பண்ணுறதுக்காக உங்களை இப்படி இது அப்போ உங்களால் எதுவுமே யோசிக்க முடியாது, உங்கள் பர்சனல் லைஃப்பில் உங்களால் எதுவுமே சாதிக்க முடியாது. ஸோ அதுதான் அவங்களுக்கு வேணும். நீங்கள் முன்னேறிட்டே போகிறது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இவங்கெல்லாம் ஒரு சில பேர் உங்களுக்கு புள்ளியாகவே இருந்திருப்பாங்க. அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, புள்ளியாகவே ஆரம்பத்துலேருந்தே இருந்திருப்பாங்க. நீங்கள் அவங்கள வந்துட்டு அவங்களோட அதிகமாக சம்பாதிக்கிறதோ அவங்களோட அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறதோ அவங்களால பார்த்துக்க முடியல. அதை வந்து அவங்க எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு சில பேர் வந்து க்ளோ அப் ஆகிட்டுருக்காங்க, அதாவது நல்லவங்க. பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு இதில் தாண்டிட்டு ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம், எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்க வேல்யூ பார்த்து போயிட்டுருக்காங்க. அது எங்களால் பொறுத்துக்க முடியல. நான் வந்துட்டு இங்கே இருப்பேன், நீ எப்படி என்னை தாண்டி போவேன் அப்படின்ற மாதிரி, நான் இருக்கிற ஸ்டேஜுக்கு நீ எப்படி வருவேன், நீ எல்லாம் கீழே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இதில் வந்துட்டு ஆல்ரெடி மேரிட் பீப்புளை கூட அந்த ஸ்டாக்கர்ஸ் வந்துட்டு விட மாட்டேங்கிறாங்க. நான் வந்துட்டு உனக்கு என் கண்ணில் பார்த்துட்டேன், அப்படி எனக்கு தான் சொந்தம், நீ இப்படி தானே அப்படி தானே அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரலைஸ்டாக ஒரு வியூவை வச்சுட்டு அவங்க வந்து இந்த பர்சனை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. எல்லாருமே இப்படித்தான், நீ மட்டும் எப்படி வேறு மாதிரி இருப்ப அப்படி இப்படின்ட்டு ஜென்ரலைஸ்டு அண்ட் ஸ்டீரியோடிபிக்கல் திங்கிங். அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸிசிட்டி இருக்குது. இது டாக்ஸிக் மாஸ்குலினாகவும் இருக்கலாம், இல்லாட்டி டாக்ஸிக் ஃபெமினிசமாக கூட இருக்கலாம். ஓகே, that's it. Thank you for watching Love and Light Plus B. Consider subscribing, liking, sharing, commenting below, and push on the notification button for more such amazing videos. Bye.